ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான விஸ்ட் போன் இல்ல விஸ்ட் ஸ்மார்ட் வாட்ச் எதை சொல்லலாம், அந்த பஞ்சாயத்தை லாஸ்ட் வச்சுக்கிறோம். ஒரு சூப்பரான ஒரு ஆண்ட்ராய்ட் பேஸ் ஸ்மார்ட் வாட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சூப்பர் இல்லையா, அதையும் இந்த பஞ்சாயத்தை பின்னாடி வச்சுக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு இந்த ஃபயர் போல்ட் இருக்காங்க பாத்தீங்களா, சாதாரணமே அவங்க பேரை மாத்தி மாத்தி நிறைய ஸ்மார்ட் வாட்ச் லான்ச்சிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி செயின் டைப்புக்கு ஒண்ணு, வார் டைப் ஒண்ணு, பக்கிள் டைப் ஒண்ணு, இது மாதிரி என்னென்னமோ டைப்பா கொண்டு வருவாங்க. அந்த வரிசையில ஆண்ட்ராய்ட் பேஸ் ஸ்மார்ட் வாட்ச் வந்தாலே இன்னைக்கு அவங்களால பிடிக்க முடியாது. இன்னைக்கு அதை காட்டுற கேமரா ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் வந்துச்சுன்னா அவங்களை பிடிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில ஏற்கனவே இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஃபயர் போல்ட் ஸ்னாப்புக்கு கொஞ்ச நாளுக்குள்ள ஆகலாம். அதுக்குள்ளேயுமே கிளிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நாங்க கேமரா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம், 2MP மெகா பிக்சல் கேமரா கொண்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு இன்னைக்கு இந்த ஃபயர் போல்ட் கிளிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் நிஜமா ஒர்த்து இல்லையா? ஏன்னா பாக்ஸை பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமா பல்ஜியா கொடுத்துருக்காங்க. அப்ப பாக்ஸ்குள்ள என்னென்னமோ கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நிறைய டவுட்ஸ் எல்லாம் வரும். அதை தவிர்த்து இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண அந்த ஸ்னாப்ஸுக்கும் இந்த கிளிக்ஸுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, இந்த வீடியோல நம்ம டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா பிரேசிங்ல ஒரு சேஞ்சஸும் கிடையாது. நீங்க கிளிக்ஸ் ஸ்னாப்ஸ் எடுத்த அதே பிரேசிங் தான் இந்த கிளிக்ஸ்லயுமே கொண்டு வந்திருக்காங்க. சோ தட் அதே கிராம் வேரியன்ட், அதே பேஸ் வேரியன்ட், அதே பிரேசிங் 6000 ரூபாய்க்கு தான் இந்த ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இவ்வளவு கன்ஃபியூஷனோட எந்த ஸ்மார்ட் வாட்ச் நம்ம எடுக்கலாம், இது எடுத்தா ஒர்த்து இல்லையா, இந்த வீடியோ கடைசியில நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் மறக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இதாங்க அந்த ஃபயர் போல்ட் கிளிக்ஸோட ஸ்மார்ட் வாட்சோட பாக்ஸ். நல்ல பல்ஜியா பிக்கரா கொண்டு வந்திருக்காங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணோடனே ஒரு ஸ்மார்ட் வாட்ச், அது ஒரு தலானிக்குள்ள வச்சு கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துல ஒரு சின்ன ஒரு கண்டெய்னர், அதுக்குள்ள யூசர் கேரண்ட், வாரண்டி புக், சம் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் டாங்கிள் ஒன்னு ஸ்மார்ட் வாட்ச்க்காக ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதாங்க. இந்த ஃபயர் போல்ட் கிளிக்ஸ் எதுக்கு இவ்வளவு பல்ஜியா இவ்வளவு பிரம்மாண்டமான பாக்ஸ்க்குள்ள வெறும் இந்த 2 இதை வைக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பாக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சுத்தமா எனக்கு புரியல. என்னதே இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு 2 வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த 2 வேரியன்ட்ல உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 216GB வேரியன்ட் உங்களுக்கு 6000 ருபீஸ்க்கு, அதுக்கு ஒரு 3 கலர் வேரியன்ட்டும், அண்ட் உங்களுக்கு ஹையர் வேரியன்ட் 464GB வேரியன்ட் ஒரு 6500 ருபீஸ்க்கு ஒரு 4 கலர் வேரியன்ட் உங்களுக்கு அந்த ராக்கெட் ஸ்டைல்ல வித் பக்கிள் ஸ்ட்ராப்போட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இந்த 4 ஸ்ட்ராப்மே உங்களுக்கு பக்கிள் டைப்ல தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இதுல செயின் ஸ்ட்ராப் இது மாதிரி விஷயங்கள் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல கிளிக்ஸை பொறுத்தளவு கிடையாது. ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் பேட்டர்ல இருந்து பார்ப்போம். இங்க டிசைன் பேட்டர்ன் பார்க்கும்போது போனோட்டம் பார்த்த ஸ்னாப்ஸை காட்டிலும் இந்த வட்டம் உங்களுக்கு இந்த கிளிக்ஸை பொறுத்தளவு உங்களுக்கு ராக்கெட் ஸ்டைல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு 22mm பாலிகார்பனேட் ஸ்ட்ராப் பக்கிள் டைப்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ரைட் சைட்ல பார்க்கும்போது 2 புஷபிள் பட்டன் அண்ட் லெஃப்ட் சைட்ல சிம் ட்ரே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ஸ்னாப்ஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு ரைட் சைட்ல அந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட் வரும். அது நிறைய பேருக்கு டிசைன் பிடிக்காத பட்சத்தில் கேமராவும் மேல டாப்ல கொண்டு போயிட்டாங்க. அது போக பேக் சைட்ல இந்த சென்சார், சார்ஜிங் போற போர்ட்ஸ் மாதிரி பேக் சைட்லயும், அண்ட் ஃப்ரண்ட்ல நல்ல ஒரு மேஷுவான உங்களுக்கு டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே நல்லா இருக்கு, இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா எடுத்துட்டு வந்திருக்காங்க. கையில வியர் பண்ணும்போது செம்ம ரகடா, செம்ம லுக்கிங்கா, செம்ம காஸ்டியூம்ஸ்க்கு எல்லா காஸ்டியூம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சூப்பராக நல்ல வெயிட் கம்மியாவும் இதோட டிசைன் ஃபேக்டர் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த ஃபயர் போல்ட் கிளிக்ஸ் டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. ஸோ அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 2.13 இன்ச்ல ஆம்லெட் டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 410x502 பிக்சல்ல 600 nits ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த டிஸ்பிளே பொறுத்தல எந்த ஒரு ரெஃப்ரெஷ் ரேட்டும் கிடையாது. பட் ஆனா டச் சென்சிட்டிவ் அருமையா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. எந்த ஒரு டெக்ஸ்ட் ரீட் பண்றதுக்கும் நல்ல கன்வென்ட்டா இருக்கு. ஓவரால் ஒரு நல்ல டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல என்னென்ன சென்சார்ஸ், என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அண்ட் என்னென்ன ஆப்லாம் யூஸ் பண்ணலாம், உள்ளுக்குள்ள பேட்டரி எப்படி இருக்கு, பேட்டரியோட சார்ஜிங் ஸ்பீட் இன்னும் டீட்டெயிலா பார்த்துட்டு ஃபைனலா இதோட கன்க்ளூஷன் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல பார்க்கும்போது உங்களுக்கு டிஸ்பிளே 2.13 இன்ச்ல ஒரு ரகட் ஸ்டைல இதோட அவுட்புட் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அது போக இதோட ப்ராசஸர் பார்க்கும்போது Cortex Mali GPU, அதாவது இந்த ஸ்னாப்ல பார்த்த அதே ப்ராசஸர் தான். அண்ட் IP6 சிஸ்டம் ரேட்டிங் இருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் பொறுத்தளவு 4G நெட்வொர்க் உள்ள சிம் எல்லா நெட்வொர்க்கும் இந்த ஸ்மார்ட் வாட்ச்க்கு பொருந்தும். அது போக வைஃபை இருக்கு, ப்ளூடூத் 5.2 சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ அதனால நம்ம TWSம் இதுல கனெக்ட் பண்ணிக்கலாம். அது போக இதுல பேஸ் வேரியன்ட் 2GB அண்ட் இன்டர்னல் 16GB, இல்லாத பட்சத்தில் 464GB இது மாதிரி வேரியன்ட்டும் இருக்கு. இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு நம்ம ஸ்மார்ட் போன் எப்படிலாம் நம்ம கூகுள் பிளே யூஸ் பண்ணுவோம், ஒரு மெயில் ஐடி யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ள சைன் இன் பண்ணி இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல நம்மளால பண்ணிக்க முடியும். சோ ஆல் டைப் ஆஃப் ஆப்ஸ் லைக் உங்களுக்கு இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் காட்டில அச்சச்ச கிச்சச்சா எல்லாமே பண்ணிக்கலாம் இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. அது போக இங்க லைவ் ஸ்ட்ரீம், கேமராக்கான லைவ் ஸ்ட்ரீம், யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கலாம். QR கோட் ஸ்கேன் பண்ணிக்கலாம். அண்ட் பேடிஎம்ல நீங்க இது மாதிரி QR கோட் மூலமா நம்ம ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் டிரான்சாக்ஷன், ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கலாம் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல. ஸோ உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஸ்,
மல்டிபிள் மெனு ஸ்டைல்ஸ், நிறைய விஷயங்கள் கேமிங் விளையாண்டுக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல நம்மளால பண்ணிக்க முடியும். ஸோ தட் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல பேட்டரின்னு பார்க்கும்போது 1000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1.5 ஹவர்ஸ் ஆகுது. ஒன் சார்ஜ் ஆகும் பட்சத்தில் பிராண்டோட ரெக்கமெண்ட் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 30 days வரைக்கும் வரும்னு சொல்றாங்க. சாதாரண நம்ம ஸ்மார்ட் போன்ல 5000 mAh பேட்டரி உள்ள ஒரு போன் நமக்கு 1 day தான் பேட்டரி பேக்கப் கிடைக்கும். அது மாதிரி இதுல எப்படி 1000 amps பேட்டரியை வச்சுட்டு எப்படி 30 days வரும்? கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியில. கண்டிப்பா அவ்வளவு நாள்லாம் கிடைக்காது. மேக்சிமம் நிறைய ரஃப் அடி அடிச்சீங்கன்னா ஒரு நாள் தான் தாக்கு பிடிக்குது. ரொம்ப மாடரேட் யூஸரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 days இல்லைங்க ஒரு 4 days வரைக்கும் தான் இதோட பேட்டரி பேக்கப் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த ஃபயர் போல்ட் கிளிக்ஸ் இந்த ஸ்மார்ட் வாட்ச் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ அது போக இந்த கிளிக் ஸ்மார்ட் வாட்ச்ல இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஸ்னாப் வாட்சை காட்டிலும் இதுல நாங்க 2MP மெகா பிக்சல் கேமரா எடுத்து வந்திருக்கோம். அதாவது கிளாரிட்டி வைஸ் நல்லா இருக்கு. வீடியோ எடுக்கும் போது நிறைய விஷயங்கள் உங்களால இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கவர் பண்றாங்க. நல்லா இருக்கு. 2MP எப்படி ஒர்க் பண்ணும்? நம்ம நார்மலான இந்த கீபேட் போன்லாம் யூஸ் பண்ணலாம். 2MP எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் கான்செப்ட்ல தான் இந்த போனும் ஒர்க் ஆகுது. இதோட கிளாரிட்டி வைஸும் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ தட் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க இந்த கேமரா செக்மெண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபயர்போல்ட் கிளிக் ஸ்மார்ட் வாட்ச் ஒரு மிகப்பெரிய ஒரு கன்க்ளூஷனான ஏரியாவுக்கு வந்துட்டோம். முக்கியமான ஒரு ஏரியானே சொல்லிக்கலாம். ஸோ தட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வாங்கலாமா வேண்டாமா? இந்த ஸ்னாப்பா இருக்கட்டும், கிளிக்கா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்மார்ட் வாட்ச் எடுக்கலாமான்னு கேட்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி, ஹீட் ஆகுமா? ஆகுது. ஏன்னா இன்னைக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு 15,000 இல்லைங்க ஒரு 20,000 ஒரு மொபைல் எடுக்கிறோம். வித் உங்களுக்கு வேப்பர் கூலிங் சிஸ்டம்லாம் இருக்கு. உங்களுக்கு ஆர்கிடெக்டும் பார்க்கும்போது 12mm ஆர்கிடெக்ட். ஸோ இது மாதிரி விஷயங்கள் உள்ள ஒரு போன்ல ஒன் டே நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணோம், வைஃபை இல்லாட்டியோ நம்ம மொபைல் டேட்டா மூலமா யூஸ் பண்ணாலும் ஹீட் ஆகுமா ஆகாதா? ஆகும். ஓகேவா? நார்மலா ஒரு 35 டிகிரிக்காச்சும் வரும். அப்படி ஒரு சூழல ஒரு காம்பேக்டான டிவைஸ் ரொம்ப எல்லா சிப்செட் எல்லா போர்டுமே கிட்டத்தட்ட 2 inch கொண்டு வந்திருக்காங்க பேட்டரி கொண்டு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஹீட் ஆகுமா ஆகாதா? அதுதான் இதுக்குரிய விடை. ஸோ நம்ம ஹேண்ட்ல நல்லா டைட்டா விஷ் பண்ணிட்டு நம்ம யூசேஜ் எல்லாம் பண்ணும் போது ஹீட் ஆகுமா ஆகாதா? கண்டிப்பா ஆகுதுங்க. கண்டிப்பா நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பேட்டரி பேக்கப் தான் அவங்க சொல்ற மாதிரி அது அளவுக்குலாம் கிடைக்கிறது இல்ல. நார்மலான ஒரு பேட்டரி பேக்கப் தான் கிடைக்குது. ஸோ அதையும் நம்ம யோசிச்சுக்கணும். இந்த ஸ்மார்ட் வாட்ச் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் வாட்ச் நீங்க நிறைய டிராவல் பண்ண போறீங்க, எந்நேரமோ நீங்க ஜிபிஎஸ் இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண போறீங்கன்னா சத்தியமா இந்த ஸ்மார்ட் வாட்ச் தயவு செய்து எடுக்காதீங்க. ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வார்மிங் ஹீட் இருக்கும். அதே மாதிரி கையில யூஸ் பண்ணி இந்த இடத்துல வார்மா இருந்தா ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. அது போக நம்ம இந்த அளவுக்கு சின்ன ஸ்கிரீன்ல வச்சுலாம் நம்மளால அந்த அளவுக்குலாம் பெரிய மெசேஜோ நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கோ இது மாதிரி விஷயங்களுக்கு சத்தியமா செட் ஆகாது. 24/7 ஏசிக்குள்ளே உட்கார்ந்து வேலை பார்க்கறவங்களோ இல்ல ஏசிக்குள்ளே உட்காரவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் நல்லா இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த ஸ்மார்ட் வாட்ச் கிளிக்ஸா இருக்கட்டும், இந்த ஸ்னாப்பா இருக்கட்டும், இதோட கன்க்ளூஷன் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபயர்போல்ட் கிளிக்ஸ் இந்த ஸ்மார்ட் வாட்ச் எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு நீங்க தான் முடிவு எடுக்கணும். அண்ட் தென் இதோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.